ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மகர ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் 3லே வக்கரத்தோடு இருக்கின்றார். வக்கரத்திலே உக்கரபலம். அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் 7லே உச்சம் பெற்று நேரடியாக உங்களுடைய ராசியும் ராசிநாதனையும் பார்க்கிறார். இது மகத்தான ப்ளஸ் பாயிண்ட் ஆகும். அதனால் 1ஆம் வீட்டு பலன் இந்த மாதம் முழுமையாக மிக மிக அற்புதமாகவும் யோகமாகவும் இருக்கும். 7ல் இருக்கக்கூடிய உடன் சூரியன் சேர்ந்தாலும் தோஷமில்லை. உடன் உங்களுடைய ராசிக்கு மகரத்துக்கு 9 கூடிய புதனும் சேர்ந்து 5ஆம் தேதிக்கு பிறகு பார்வை செய்வதனால் மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டம் உங்களை தழுவிக்கொள்ளும். உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி அடையும். அதனால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவத்திற்கு எந்த விதமான தங்குதடையும் இருக்காது. உங்கள் சொந்த ஜாதகத்தில் தற்காலிகமாக யோகமான தசாபுத்தி நடந்தால் 1ஆம் வீட்டின் பலன் மூலமாக நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மிகப்பெரிய பேரும் புகழும், எடுக்கின்ற காரியங்கள் மிகப்பெரிய வெற்றியும் அடையலாம். அதனால் சகல விதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது என்பது தெளிவு. உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் சனி பகவான் ஆகின்றார். அவரும் 3லே இருக்கின்றார். 2லே ராகு கேது இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்பாக தான் அமையும். காரணம், 2ஆம் வீட்டு அதிபதிய சனியை குரு பகவான் பார்வை செய்வதால் குடும்பத்தில் சந்தோஷம், தனவரவு, பொன்பொருள் வாங்குவது, சும நிகழ்ச்சிகள் நடப்பது, 2ஆம் வீட்டின் மூலமாக எண்ணற்ற நல்ல பலன்கள் உண்டு. அந்த எல்லா நல்ல பலன்களும் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகும். இருந்தாலும் ராகு கேது இருப்பதால் ஒரு சில குழப்பங்களும் தங்கு தடைகளும் ஏற்படும். அதிகம் மீறி நல்ல பலன்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. கோச்சார கிரகங்கள் தரும். அதற்கு அடிப்படை காரணமே 2ஆம் வீட்டு அதிபதி சனி பகவானை குரு வீட்டில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுவதே அதற்கு முழு முக்கிய காரணம். தங்கு தடைகளும் குழப்பங்களும் வருவதற்கு ராகு கேது சம்பந்தம் 2லே இருப்பதினால், அதனால் உங்கள் வாக்கு விஷயத்திலும் உங்களுடைய சொல் விஷயத்திலும் குடும்ப விஷயத்திலும் மிக மிக எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பண விஷயத்தில் யாருக்கும் ஜவாப்தாரி இருக்கக்கூடாது. கையெழுத்து போடக்கூடாது. குடும்ப ரகசியங்களை மற்றவர்களிடத்தில் பேசக்கூடாது. மற்றவருடைய விஷயத்தில் நீங்கள் எந்த காரணத்தை மட்டும் தலையிடக்கூடாது. நீங்கள் நல்லதே சொன்னாலும் அது கெட்டதாக போய்விடும். நீங்கள் ஒன்று மனதில் வைத்து பேசுவீர்கள், அவர்களுக்கு அது நேர் எதிராகப்படும். அதனால் புரிதல் காரணமாக நல்ல புரிதல் போய் கெட்ட புரிதல் அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி கெடுதலான பிரச்சனைகள்லாம் உங்கள் குடும்பத்திலும் மற்ற நண்பர்களிடத்திலும் வந்துவிடும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு வாக்கு விஷயத்தில் இந்த மாதம் முழுமையாக நீங்கள் அமைதியாக இருந்தால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் நடக்கும் என்பது தெளிவு. உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் குரு ஆகின்றார். அவரே தான் வீட்டை பார்ப்பதனால் உங்களுடைய முயற்சிகள் அத்தனை வெற்றியடையும். பயணங்கள் மூலமாக வெற்றியடையும். தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கும் கம்யூனிகேஷன் துறையில் இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய லாபமும் ஏற்றமும் முன்னேற்றமும் உண்டு. பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் உண்டு. பயணங்கள் உண்டு. அந்த பயணங்கள் மூலமாக லாபங்களும் வெற்றிகளும் கட்டாயம் உண்டாகும். விஐபிகளுடைய தொடர்புகள் ஏற்படும். இளைய சகோதரர்கள் மூலமாக ஒத்துழைப்பு முழுமையாக ஏற்படும். ஆனாலும் அவர்கள் மூலமாக சுபவிரயங்களும் கட்டாயம் ஏற்படும். காரணம், சகோதரக்காரன் செவ்வாய் 6ல் மறைவதனால் நிச்சயமாக சுபவிரயம் கட்டாயம் ஏற்படும். ஒரு கால் சொந்த ஜாதகம் சரியில்லை என்றால் சகோதர வகையில் வீண் விரைய செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அது உங்கள் சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயம். ஆனால் உங்களுடைய தைரியமும் வீரியம் 1% இந்த கோச்சார கிரகங்கள் குறைக்காத பக்கத்துணையாக இருக்கும். அதற்கு அடிப்படை காரணம், 3ஆம் வீட்டு அதிபதி தனக்கு 5லே உச்சமடைந்து தான் வீட்டை தானே பார்ப்பதே, அங்கே ராசிநாதன் இருப்பதே அதற்கு முழு முக்கிய காரணம். சுபவிரயங்கள் இளைய சகோதரர்கள் மூலமாக ஏதோ ஒரு வகையில் வரலாம் என்பது கோச்சார கிரகங்கள் தெரிவிக்கின்ற அற்புதமான பலன்களாகும். மகர ராசிக்கு 4 கூடியவர் செவ்வாய். அவர் ஒரு நாள் மட்டும் 5லே இருந்து பிறகு 6லே இருக்கின்றார். பாவ கிரகம் 6லே இருக்கலாம். ஆனால் 4ஆம் வீட்டு அதிபதி 6லே இருக்கலாம் என்றால் நிச்சயமாக இருக்கக்கூடாது. உடன் 6 கூடிய புதனும் 5ஆம் தேதி வரை இருப்பார். அதனால் உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை தேவைப்படும். குறிப்பாக உங்களுடைய தாயினுடைய உடல் நலத்திலும் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வகையில் வாங்குவது, விற்பது போன்ற விஷயங்களில் நிச்சயமாக கவனம் தேவை. இல்லையென்றால் தேவையற்ற பிரச்சனைகளும் வம்பு தும்புகளிலும் மாட்டிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் என்பதை கவனத்தில் கொள்க. அதே வேளையில் 4ஆம் வீட்டின் மூலமாக சுபவிரயங்கள் காத்திருக்கிறது. காரணம், அவருடைய பார்வை 12ஆம் வீட்டிற்கு கிடைப்பதினாலும் அவருடைய பார்வை 9ஆம் வீட்டிற்கு கிடைப்பதனால் சுபவிரயங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது. உடல்நலத்தில் உங்களுக்கு இளையவர்களாக இருந்தால் உங்கள் தாயினுடைய உடல்நலத்தில் நிச்சயமாக சற்று கூடுதலான அக்கறை தேவை. பெரிய பாதிப்பு இருக்காது. ஒரு சில பாதிப்புகள் மட்டும் வரலாம் என்பது தெளிவு. அதே வேளையில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் தங்கு தடை இல்லாமல் படிப்பார்கள். காரணம், 4ஆம் வீட்டு அதிபதி 6லே இருந்தாலும் புதன் குரு சாதகமாக இருப்பதினால் படிப்பில் எந்த விதமான தங்கு தடை இல்லாமல் அவர்கள் விரும்புகின்ற கல்வியும் வெளியூர்களுக்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது வெளியூர்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ செல்ல முயற்சி செய்தால் அத்தனை முயற்சிகளும் வெற்றி அடையும். கல்விக்காக ஒரு சிலர்கள் கடன் வாங்க வேண்டியிருக்கும். காரணம், 4ஆம் வீட்டு அதிபதி 6ல் இருப்பதனால் அந்த கடனை நீங்கள் தாராளமாக சுப கடன்கள் முறையில் கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 5 கூடிய சுக்கிரன். அவர் ஒரு நாள் மட்டும் 8லே இருந்து பிறகு 9லே மாறிவிடுவார். 9லே நீசபங்கம் அடைகின்றார். வீடு கொடுத்த புதன் சாதகமாக இருப்பதனால் நீசபங்கம். அதனால் 5ஆம் வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் யோகங்களும் நிச்சயமாக உண்டாகும்.
அது மட்டும் இல்லாமல் ராசிநாதனுடைய பார்வையும் அவருக்கு கிடைக்கின்றது. ஆனால் செவ்வாயினுடைய பார்வை கிடைப்பதனால் 5ஆம் வீட்டின் மூலமாக ஒரு சில சங்கடங்கள் பிள்ளைகள் வகையில் வரலாம். அது சொந்த ஜாதகத்தில் சாதகமாக இல்லாமல் இருந்து தசை நடந்தால், பிள்ளைகளுக்கு சாதகமற்ற தசை நடந்தால் பிள்ளைகளால் பிரச்சனைகளும் சங்கடங்களும், ஒரு சில இந்த காலகட்டத்தில் வைத்திய செலவுகளும் தேவையற்ற கெட்ட பெயர்களும் வரலாம். இல்லை என்றால் 5ஆம் வீட்டின் மூலமாக அவர் நீசபங்கம் அடைவதனால், வீடு கொடுத்தவர் சாதகமாக இருப்பதினால் பிள்ளைகள் வகைகள் பெருமையும், பிள்ளைகள் சம்பாத்தியமும், பிள்ளைகளுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் என்று எண்ணற்ற நல்ல பலன்கள் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 6 புதனாகின்றார். அவர் 5ஆம் தேதி வரை 6 இருக்கின்றார். பிறகு அவர் 7 மாறிவிடுவார். 6 6 இருந்தாலும் 6ஆம் வீட்டு கெடுபலங்களை பெரிதாக அவர் செய்ய மாட்டார். 5ஆம் தேதிக்கு பிறகு அவர் 9 அவரே 9 இருப்பதினால், உச்ச குருவுடன் சேர்ந்து இருப்பதினால், உங்களுடைய ராசியம் பார்ப்பதினால் 9ஆம் வீட்டின் மூலமாகவும் பலவிதமான நல்ல பலன்களை கட்டாயம் செய்வார். 6ஆம் வீட்டு பலன்களை நிச்சயமாக வம்பு வழக்கு சங்கடங்கள் கேடுக்கடிதல்கள் நிச்சயமாக அவர் செய்ய மாட்டார். உச்சகுருவுடன் சேர்ந்து இருப்பதினால், அது 7 இருப்பதினால் சுபவிரிய செலவுகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. அது கணவன் மனைவி வகையிலும், பிள்ளைகள் வகையிலும், தந்தை சார்ந்த வகையிலும் உங்களுக்கு சுபவிரியங்களே ஏற்படுமே தவிர 6ஆம் வீட்டின் மூலமாக வீண் விரிய செலவுகளோ சங்கடங்களும் வராது என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். மகர ராசிக்கு 7 சந்திரன், அவர் 4 கிரகம். 7 உச்சகுருவும் புதனும் சூரியனும் இருப்பதினால் 7ஆம் வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் உண்டாகும். அது உச்சகுரு இருந்து ராசியை பார்ப்பதினால் கணவனுக்குள் அந்யோன்யம், அரவணைப்பு, திருமணமாக இருப்பவர்களுக்கு சிறிய முயற்சியின் மூலமாக அற்புதமான முறையில் திருமண யோகம் எல்லாம் இருக்கும். இருந்தாலும் நீச்ச சுக்கிரன் இருப்பதினாலும், அந்த சுக்கிரனை சனி செவ்வாய் பார்ப்பதினாலும் கணவன் மனைக்குள் ஒரு சில சங்கடங்கள் வரலாம். அதை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பெண் பிள்ளை பார்ப்பவர்களுக்கும் ஜாதகத்தை மட்டும் நம்பாமல் தன்னுடைய குடும்ப பின்னணியும் பழக்க வழக்கங்களையும் கூடுதலாக விசாரிக்க வேண்டும். இல்லையென்றால் நீச்ச சுக்கிரனை சனி செவ்வாய் பார்ப்பதனால் தவறுதலான மனிதர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வரும் என்பதை கவனத்தில் கொள்க. ஆக 7ஆம் வீடு வலிமையடைந்து 7 உச்ச குரு பகவான் இருப்பதினாலும், உடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய புதன் இருப்பதினால் 7ஆம் வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் யோகங்களும் ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக உங்களை அரவணைத்துக் கொள்ளும். சூரியன் இருப்பதினால் அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு முழு ஆதரவு கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலமாக யார் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு எதிர்பார்க்கின்றீர்களோ அதெல்லாம் சிறிய முயற்சியிலே உங்களுக்கு அதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 8 சூரியன் ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே 7 இருக்கிறார். 17ஆம் தேதிக்கு பிறகு அவர் 8 வருவார். 8 ராகு கேது சம்பந்தத்துடன் இருப்பதனால் உடல் நலத்திலும் பயணங்களிலும் தந்தையாருடைய உடல் நலத்திலும் சற்று கூடுதலான கவனம் தேவை. இரவு பயணங்களை கட்டாயம் தவிர்க்கவும். 8 சூரியன் இருப்பது மட்டும் இல்லாமல் ராகு கேது சம்பந்தம் இருப்பதனால் இரவு பயணங்களை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் செல்லும்போது சற்று எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் என்பதே அதனுடைய அர்த்தமாகும். ஒரு ராசிக்கு 9 புதனாகின்றார். அவர் ஆரம்பத்திலே 6 பிறகும் அவர் 7 இருக்கின்றார். 9 10 சுக்கிரன் இருந்து நீசபங்கமாகி செவ்வாய் சனி பார்வை இருப்பதினால் 9ஆம் வீட்டின் மூலமாக ஒரு சில சங்கடங்கள் வரலாம். யோகமான தசாபுத்தி நடந்தால் பெரிய பிரச்சனை இருக்காது. இல்லை என்றால் தந்தையாருக்கும் தந்தை உறவுகள் மூலமாக ஒரு சில சங்கடங்கள் வரலாம். கவனம் விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனை இல்லை. இப்படிப்பட்ட காலகட்டங்களில் ரங்கநாதர் கோயிலுக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கும் சென்று வந்தால் நன்மை. முடியவில்லை என்றால் அந்த தெய்வ படத்தை வீட்டிலே வைத்து வணங்கலாம். குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவதும் நன்மையை தரும். தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். ஒரு ராசிக்கு 10 சுக்கிரன், அவர் ஆரம்பத்திலே 8 பிறகும் அவர் 9 நீசபங்க ராஜயோகமாக இருந்தாலும் சனி செவ்வாய் பார்வைப்படுவதனால் தொழிலில் இருப்பவர்களுக்கு மிக மிக கவனம் தேவை. இல்லை என்றால் தொழிலதிபர்கள் ஒரு சில சிக்கல்களிலோ தேவையற்ற விமர்சனங்களுக்கோ அரசாங்கத்தினுடைய கோபத்துக்கோ ஆளாகலாம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளலாம். தனியார் நிறுவனங்களிலும் அரசாங்க வேலையில் இருப்பவர்களும் மிக மிக கவனமாக செயல்பட வேண்டும். இல்லை என்றால் சிக்கல்கள் வரும். நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு மேலதிகாரியுடைய ஒத்துழைப்பும் கிடைக்காது. 10ஆம் வீட்டு அதிபதி தனக்கு 12 மறைவது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கு சனி செவ்வாய் பார்வையாலும் நீச பங்கம் அடைந்தாலும் நீசத்தினுடைய பலனும் அவர் செய்வார் என்பதால் எதிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வெளிவட்டாரங்களில் பழகும்போது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்ணியத்துடனும் நாகரிகத்துடன் பழக வேண்டும். இல்லை என்றால் தேவையற்ற விமர்சனங்களும் கெட்ட பெயர்களும் வரும் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். உடைய ராசிக்கு 11 செவ்வாய், அவர் ஒரு நாள் மட்டும் தன்னை பார்ப்பார். நான் 5 இருந்து பிறகு அவர் 6 மறைந்து விடுவார். உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வை 11ஆம் வீட்டிற்கு கிடைப்பதினால் 11ஆம் வீடு பலமடைகின்றது. மூத்த சகோதரர்கள் மூலமாக ஒரு சில நன்மைகள் ஏற்படலாம். எடுக்கின்ற காரியங்கள் தங்குதடையை மீறி மிக பெரிய வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உண்டாகும். தீராத பிரச்சனைகள் எல்லாம் 11ஆம் வீட்டின் மூலமாக தீர்வதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது என்பது தெளிவு. உங்களுடைய ராசிக்கு 12 குரு, அவர் 7 உச்சமடைந்திருக்கிறார். தனக்கு அவர் 12 இருந்தாலும் அவர் சுபராகி அவர் உச்சமடைந்து இருப்பதினாலும்
12ஆம் வீட்டை செவ்வாய் பார்ப்பதினால் சகோதர வகையில் உங்களுக்கு சுபவிரயங்கள் ஏற்படும். குழந்தைகள் மூலமாக சுபவிரயங்கள் ஏற்படும். ஆன்மீக சம்பந்தமான பயணங்கள் ஏற்படும். அதன் மூலமாக சுபவிரயங்கள் ஏற்படுமே தவிர வீண்விரிய செலவுகள் வருவதற்கு 12ஆம் வீட்டின் மூலமாக வாய்ப்புகள் இல்லை என்பது தெளிவு. ஆக மகர ராசிக்கு நீச்ச சுக்கிரனை தவிர மீதி கிரகங்கள் சாதகமாக இருப்பதினால் பலவிதமான நன்மைகளும் முன்னேற்றங்களும் குடும்பத்தில் சந்தோஷமும் தன வருவாயும் கட்டாயம் உண்டாகும் என்பது ஆகஸ்ட் மாத பலன்கள் தெரிவிக்கின்ற அற்புதமான பலன்கள் ஆகும். இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். அம்பாளையும் ஆண்டாள் தாயாரையும் தரிசனம் செய்வதும், அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் மகத்தான நல்ல பலன்களை தரும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரையும், செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதும், சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதும், கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதும் கைமேல் பலன்களை தரும். இந்த தெய்வ வழிபாட்டினை வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம். கைமேல் கட்டாயம் பலன்கள் உண்டு. நன்றி, வணக்கம்.